நம்ம HTML CSS Tailwind CSS கோர்ஸோட 5th வீடியோவில் இருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மல்டிமீடியா டேக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மல்டிமீடியா டேக்ஸ் என்னென்னா லைக் மூணு தான், இமேஜ், வீடியோ அண்ட் ஆடியோ டேக். ஸோ ஆல்வேஸ் லைக் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, இமேஜ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இமேஜ் as well as வீடியோ அண்ட் ஆடியோ சேம் வே. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜ் டேக் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம இமேஜ் டேக் பார்த்துட்டோம். ஸோ அகெயின் ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ எஸ், ஸோ இமேஜ் டேக்கில் வந்துட்டு லைக் வித் 200, ஹைட் 200 அண்ட் ஆல்சோ லைக் சோர்ஸ் வந்துட்டு myimage.png கொடுத்துருக்கேன். ஸோ myimage.png வந்துட்டு tutorial 5 ஃபோல்டரில் நான் myimage.png அப்படின்ற ஃபைலை வச்சுருக்கேன். ஸோ பேசிக்கலி இந்த இமேஜ் எடுத்து வெப் பேஜில் காட்டுன்ற மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் ஆல்ட் அட்ரிபியூட். ஸோ ஒவ்வொரு இமேஜ் ஒவ்வொரு மல்டிமீடியா டேக்கும் ஆர்எல்ஸ் வந்துட்டு எனி இமேஜ் டேக் வந்துட்டு ஆல்ட்டுன்னு இருக்கும். ஸோ எஸ், ஆல்ட் அட்ரிபியூட் எதுக்குன்னா லைக் இந்த இமேஜ் எதை பற்றின இமேஜ். ஸோ எனிதிங் நம்ம வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட்னா ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான்னா பைத்தான், ஓடவர் அந்த இமேஜ் எதுக்கோ ஸோ அந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷனை ஜஸ்ட் நம்ம ஒரு ஆல்ட் அட்ரிபியூட்டில் கொடுக்கணும். ஸோ க்ரௌலர்ஸ் லைக் கூகுள் பண்ணும்போது லைக் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் வைங்களேன். லைக் அந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லைக் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆல்ட் அட்ரிபியூட். ஸோ இப்போ இமேஜை கொடுத்துட்டோம். ஸோ அகைன் வந்துட்டு நான் இந்த tutorial 5 ஃபோல்டரில் வந்துட்டு ஒரு MP3 ஃபைல், ஒரு வீடியோ ஃபைல் அண்ட் ஆல்சோ as well as ஒரு இமேஜ் ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 டேக் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஸோ இதை நான் லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ லைவ் சர்வர் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இமேஜ் நமக்கு லோட் ஆயிருச்சு. ஸோ இங்கே 200 கொடுத்துருக்கேன். ஸோ 200 வித் ஹைட்டில் வந்துட்டு லோட் ஆகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நைஸ் திங். அண்ட் ஆல்சோ நம்ம இதை CSSல கூட பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை HTML பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வீடியோ டேக். ஸோ நம்ம வீடியோ டேக் கொடுத்ததும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்துட்டு video.mp4 அப்படின்னு கொடுத்துருங்க. ஆல்வேஸ் இங்கே எப்படி நம்ம URL கொடுக்கலாமோ அதே மாதிரி இங்கேயும் URL கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் லோக்கலில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ லோட் ஆகுது. வாட் இஃப் இன்கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவோட இங்கே கண்ட்ரோல்ஸ்னு கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லோட் ஆகுது. இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வீடியோ ப்ளே ஆகும். நம்ம வந்துட்டு மூவ் பண்ணலாம், லைக் பாஸ் பண்ணலாம், வாட் எவர் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆல்சோ சேம் வே வித் ஹைட் இங்கே கொடுத்த மாதிரியே தான் இங்கேயும். ஸோ இங்கே வித் வந்துட்டு 500 கொடுத்துருக்கேன். நம்ம கொஞ்சம் கம்மி கூட பண்ணலாம். இட் வில் பி பெட்டர் 300. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ வீடியோ டேக். ஸோ இப்போ இன்கேஸ் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, நம்ம ப்ரௌசர் வந்துட்டு இந்த வீடியோ சம்திங் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம டேகுக்குள்ளே கொடுத்தோம்னா வீடியோ சப்போர்ட் ஆகாத சுச்சுவேஷனில் வந்துட்டு நமக்கு இந்த எரர் மெசேஜ் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆடியோ டேக். ஸோ ஆடியோ டேக் வந்துட்டு சேம் தான். நம்ம வீடியோ ஃபைலுக்கு பதிலாக ஆடியோ ஃபைல் கொடுக்குறோம். டேக் வந்துட்டு ஆடியோ டேக் கொடுக்குறோம். ஸோ சிம்பிள். ஸோ யுவர் ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் ஆடியோ டேக். லைக் இன்கேஸ் வந்துட்டு நம்ம ப்ரௌசர் வந்துட்டு ஆடியோ டேக்கை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, ஸோ ஏதாவது ஆடியோ டேக் வீடியோ டேக் சப்போர்ட் பண்ணுறதுல இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த எரர் வரும். தட்ஸ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ நம்ம பே பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆடியோ பே ஆகுது. எஸ், ஸோ இதுதான் மெயின் மல்டிமீடியா டேக்ஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுற மல்டிமீடியா டேக்ஸ். இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருந்தால் ஐ டோன்ட் நோ, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எஸ் கைஸ், ஸோ நம்மளோட 5 HTML வீடியோ முடிஞ்சது. ஸோ நான் 8 வீடியோஸுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் HTML. பட் ஸ்டில் வந்துட்டு இதுவே ரொம்ப HTMLக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் வந்துட்டு இதுக்கு மேலே HTML சொல்லி தரதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. தட்ஸ் இட். ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டில் வந்துட்டு CSSக்கு போயிடலாம். ஸோ see you in the CSS video guys. Bye bye.